ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ கேந்தோட நம்ம என்ன பார்க்குறோம்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 207வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லோரும் லைக் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட்டு வீடியோ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் டெலபோர்டேஷனில் சர்க்கிள்குள்ளே வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ உள்ளேருந்து வரவனோ பார்த்தீங்கன்னா ஹுட் பார்க் மிரர் கிங் அப்படின்லாம் அவனை நம்ம பார்க்கிங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவனை ஸோ என்ன இங்கே டெலபோர்ட் பண்ணது ரொம்பவே நன்றி க்ரோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல க்ரோக்கிங் ஹைனஸ் அப்படின்ற ஒருத்தனும் வரான். ஸோ இந்த ரெண்டு பேர் எதுக்குடா வரானுங்க அப்படின்னா இவனுங்களுமே பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் காட் சைக்கிள் ஸோ ஒரு ஹெர்ராக இருக்கானுங்க. ஆனால் அங்கே ட்ரெஷர் கிடைக்கல இவனுங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெஷரை தேடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த 9 நெதர்சி கண்டிப்பாக இந்த இடத்துல எங்கேயாவது ட்ரெஷர் இருக்குன்னு அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா டெலபோர்ட் பண்ணது ரொம்ப நன்றி அப்படின்னு இதை கேட்ட உடனே பார்த்தா பின்னாடி இருக்கான க்ரோக்கிங் அவனை மிரண்டு போயிடறான். ஸோ இந்த 9 நெதர்சி இந்த பிளேஸ் ரொம்பவுமே ஃபர்பிடனான பிளேஸ். இந்த இடத்துல இந்த தண்ணிக்குள்ளே எப்படிப்பட்ட கிரியேச்சர் வாழுதுங்கிறதே யாருக்கும் இன்னும் அண்ணன் தெரியாமே இருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று போய் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ மிரண்டு போனதை பார்த்த பார்க்கிங் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ இங்கே இருந்துருவான். ஸோ இந்த இடத்துல இந்த க்ரோக்கிங் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குற அந்த இடத்துல ஸோ இந்த பார்க்கிங் கிட்டத்தட்ட பில்லியன் இம்மார்டல் காட்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் 10ல் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனோட டிடெக்டிங் ஸ்கில் ரொம்பவுமே அபாரமாக இருக்கும். இவன் ஒரு ஸ்பெஷல் லைஃப் ஃபார்ம் கிரியேச்சர் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரி ஓகேப்பா, நீ இங்கே வரலாம், நீ இங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு 10 பில்லியன் கிலோமீட்டரில் என்ன இருக்குது பார்க்குறேன்ட்டு அவனோட இந்த முதுகு பின்னாடி ஒரு கண்ணுமா இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஒரு டிடெக்டிங் ஸ்கில் அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். அவன் ரொம்ப அல்டிமேட் ஸ்கில். அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் அதை கண்டுபிடிச்சான். அதை பார்த்தவொடனே கிங் ஆஃப் ரிவர் பிளேட் உன்னோட கண்டுபிடிச்சிட்டேன். உங்ககிட்ட அந்த விங்ஸ் சுப்ரீம் ட்ரெஷர் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு எனக்கு சரியான வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இடத்துல புத்தாயிட்டு தான் உன்னை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இது எனக்கு சரியான வாய்ப்புனா உடனே இது பார்த்தானே எப்போ அவன் மேலே கை வைக்கிறது சரிதான் நினைக்கிறேன். உனக்கு பயமாக இருந்தால் நீ விலகிக்க, உனக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் நீ அவனை மட்டும் எச்சரிச்சு அப்படின்னு வச்சுக்க, என்னோட அடுத்த டார்கெட் நீயாக இருப்பேன். அவனுக்கு சிலுமிச்சு ஏதோ பண்ணுற வேலை வச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக நான் உன்னையுமே எனக்கு எனிமி தான் அப்படின்னு அவனை மிரட்டுவான். கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் அவனுக்கு டெலபோர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த க்ரோக்கிங்கும் பார்த்தீங்கன்னா டெலபோர்ட் பண்ணால் நம்ம ஹீரோ பக்கத்தில். ஸோ ஹீரோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த மரத்துலேருந்து ஒரு இலையை நான் பிடுங்க மாட்டான் அப்படிங்கிறதுல இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிருக்கான். இந்த பக்கம் வெளியே பார்க்கிங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவர் கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பவர் கேதர் பண்ணிருக்கான். அதுக்கு முன்னாடி சைடில் இருக்க ஸ்பேஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல இதை பார்த்தோன்னே இந்த இடத்துல ஸ்பேஸ் யாரோ லாக் பண்ணுறாங்க. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்டர் தப்பிச்சு வெளியே வந்திருப்பான். வெளியே வந்த ஹீரோவை பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்து அந்த இதில் பார்க்கிங் இருந்து பார்த்துட்டு இவனா அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்து அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கல்டிவேஷன் லெவலில் ஹீரோ ரொம்ப இருக்கான். இந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டி ஆஃப் யூனிவர்ஸ் அந்த கல்டிவேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோட சொல்லிட்டு இருக்கான், டே ஒழுங்குமுறை இருந்தால் ட்ரெஷர் என்கிட்ட கொடுத்துட்டு போய் உன்னை உயிரோட விடுறேன் அப்படி சொல்லிருக்க. இந்த பக்கம் பார்பிட்டாக்கு அவனை பற்றி தெரிஞ்சிருக்கு. பார்பிட்டா அவன் சொல்லுவா அவனோட டிடெக்டிங் ஸ்கில் ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட பல மடங்கு ஸ்பீடானவன் மொத்தம் இங்கே தப்பிச்சு ஓடுறா அப்படின்ட்டு காத்திக்கிட்டு ஹீரோ அவன் ஸ்பீடு ஒர்க் ஆகணும்னு. ஸோ இந்த இடத்துல சில்வர் விங்ஸோட செகண்ட் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி தக்காளி எங்கிறது கொல்ல வேகத்தில் பறப்பாமல் இருங்க. இதை பார்க்குற பார்க்கிங்க இது சுப்ரீம் ட்ரெஷரோட பவரா ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு அந்த அல்டிமேட் ட்ரெஷர் வேணும். அவனும் அவனோட ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இன்னுமே ஹீரோ துரத்திட்டு இருக்கான். ஸோ ஹீரோ போகும்போது அந்த டிமென்ஷனை ஒட்டச்சிட்டு அந்த கண்ணாடிகளை தெரிச்சுட்டு அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ கொடூர வேகமாக போகிறான். பட் இருந்தாலும் இந்த பார்க்கிங் விடாமல் சேஸ் பண்ணுறது. ரெண்டு பேருக்கு எடுத்துகிட்டு ஒரே லெவல் ஸ்பீடில் இருக்கான். ஏன்னா அவன் மெஜஸ்டி ஆஃப் யூனிவர்ஸ் பின்னோட ஒரு க்ரோக்கிங்க்கு எப்படி அந்த அளவுக்கு பார்க்கிங் ஈக்குவலாக பறக்கிற அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அவங்ககிட்ட இருக்கான். சரியான செகண்டத்தில். ஸோ இந்த பக்கம் இந்த பார்க்கிங் என்ன பண்ணுறான் திடீர்னு ஒரு அப்சர்ப்ஷன் ஸ்பேஸ் அந்த பவரை விட அது எல்லாத்தையும் உள்ள இழுத்துட்டு ஹீரோ பார்த்துக்கொண்டு உள்ள இழுத்துருக்கேன். லுங்ஃபை இது சரிடா தயவுசெய்து தப்பிச்சு போடா அப்படின்ட்டு பார்பிட்டா கத்திக்கிட்டு சரி ஓகே கண்டிப்பாக அது இருக்கிற இடம் போகணுன்ட்டு அவள் விங்ஸை வச்சு அந்த அட்டாக்கை இன்ஸ்டண்ட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ. இதை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னுமே சரியான அவன் என்ன பண்ணுறான், அவனோட அல்டிமேட் ஸ்கில்லான அல்டிமேட் சோல் டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். அதுவும் நம்ம ஹீரோ மேலே டேரெக்டாக ஹிட் ஆகிற மாதிரி லிவருக்கு இனி சாக பண்ண அடிக்க அது நம்ம ஹீரோவோட சோலை இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஸோ ஹீரோ இந்த இடத்துல கண்டிப்பாக செத்துட்டான் சோலே இல்லாமல். ஆனால் அவனோட கோர் ஸ்டார் டவரில் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த கோர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோட சோலை ரீஜென்ரேட் பண்ணோம். அவனுக்குலாம் ஒரு விஷயம் உயிர் போய் இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல ஸோ இதில் பார்க்கிங்க அட்டாக் பண்ண வரதில் அவன் தப்பிச்சான். அவன் உண்மையிலே தப்பிச்சான்னு ரெண்டு பேருமே சரியான இருக்கு. இவன் பார்க்கிங்க இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எப்படி இது சாத்தி என்று கத்திக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறான். ஸோ திரும்ப ஒரு டைம் அட்டாக் யூஸ் பண்ணா என்னோட ஸ்டார் கோர்
யாரால் கூட என்ன வந்து ரெக்கவரி பண்ண முடியாது. கண்டிப்பாக தப்பிச்சா வந்துட்டு அவன் ஹீரோ பார்த்தா கடலுக்குள்ள வந்து ஆழமாக டீப்பாக போயிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இதில் பார்க்கிங்னா யோசிக்கிறான் அவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னா அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, இன்னொரு ட்ரெஷர் அவன் சோலை பாதுகாக்கிறதுக்கு 2 அல்டிமேட் ட்ரெஷர் அவன் வச்சிருக்கான். கண்டிப்பாக இன்னைக்கு எனக்கு சரியான பேட்டு தான் சில்வர் ரிவர் கிங். இது வரைக்கும் கொள்ற என்ன எனக்கு இல்லடா, ஆனா நீ செத்தா தாண்டா எனக்கு அது 2 ட்ரெஷர் கிடைக்கும். ஹீரோ மேலே அட்டாக் பண்ண ஹீரோட ஆர்மர் கேம்லாம் கொஞ்சம் டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொள்றதை திரும்ப திரும்ப விடாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அந்த சீயோட டீப்னஸ்க்கே வந்து போயிடுற அந்த இடத்துல வந்து ஹோலி வெப் அப்படின்ற வெப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. அந்த இடத்துல அந்த நெதர் வேர்ல்டு அண்டர் சி அதுக்குள்ள ஒரு கிரியேச்சர் தான் வந்திருக்கும். அது நம்ம பார்க்கிங்கோட பவர் அவ்வாம் பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பார்க்கிங் தான் பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் நினைக்கிறேன் நான் ஹீரோ ஒரு வேர்ல்டு மாஸ்டர் அவன் இருக்கிற அவன் கண்டுக்க கூட கிடையாது இந்த இடத்துல. ஸோ அவனும் நம்ம பார்க்கிங் இவனுக்கு 2 பேரும் விடாமல் சண்டை போட இந்த கிரியேச்சர் வார் இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சில்வர் பிளேட் ரிவர் கிங் விடக்கூடாதுன்ட்டு அவங்க கூட சண்டை போட்டு இருக்க. வெளியே கடலே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க வெளியே க்ரோக்கிங் என்னதாண்டா நடக்குதுங்க. ஸோ இதுக்குள்ள வாழ்ற கிரியேச்சர்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல பார்க்கிங் அந்த கிரியேச்சர் ரெட் கலர் கிரியேச்சர். ஸோ இது வந்து நெதர் கிளான் அப்படின்ற பேர் வச்சுக்கலாம், நெதர் ட்ரைப்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த நெதர் ட்ரைப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான பீப்புள் வெளியே வர இவங்க 2 பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சண்டை எடுத்ததுல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனை கண்டுக்காம ஹீரோ வந்து கொன்னி அவங்ககிட்ட ட்ரெஷர் எடுத்தாவுன்ட்டு அந்த இடத்துல பார்க்கிங் விடாம துரத்திக்கிட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வர வழி இல்லை எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும்ட்டு. ஸோ ஹீரோ இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே போக அந்த சுழல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்குள்ளே போக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பார்க்கிங் இருக்கல அவனால் வந்து முடியல. சரி கண்டிப்பாக அந்த கிரியேச்சரை மாட்ட கூட தப்பிக்கிட்டு அவனை வெளியே வந்துடும். அந்த கிரியேச்சரை வெளியே வந்துட்டு நாயை நீ ஓடி போயிட்டு அடுத்த மாட்டினவனை கண்டிப்பாக கொள்றா அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோ கை காலு குயலை எலும்பு எல்லாமே ஒட்டையுது. ஏன்னா அந்த இடத்துல அந்த லெவலுக்கு ப்ரெஷர். உடனே அவன் சீலிங் ஸ்டாரை வெளியே வர வச்சு அதுக்குள்ளே போயிடான். அதுக்குள்ளே இருக்கிற லிக்யூடு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ஹீல் பண்ணுது. கண்டிப்பாக இந்த இடத்துல சீலிங் ஸ்டார் இல்லைனா ஹீரோ கோயில இதே இடத்துல செத்துருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல சுழல் எல்லாமே அடியில் அண்டர் கிரவுண்ட் நயன் நெதர் வேர்ல்டு அந்த வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துச்சு இடத்துல. ஸோ ஹீரோ புரியாத ஒரே விஷயம் என்னடா இந்த இடத்துல ரெண்டு சீலிங் ஸ்டார் எது பிளாக் பண்ணது ஹீரோக்குனே புரியல. ஏதாவது ஏன் என்னால் வேகமாக நகர முடியல அப்படின்ற பக்கம் அந்த இடம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ரிஸ்ட்ரிக்ஷன், அதாவது ஸ்பேஷியல் ரிஸ்ட்ரிக்ஷன், அதாவது எங்கேயுமே டெலிபோர்ட் ஆக முடியாது. ஸோ எந்த ஒரு பிளேஸ் ஃப்ளக்சுவேஷன் இந்த இடத்துல நடக்க மாட்டேங்குது. அதாவது ஹீரோக்கு வந்து புரியுது இந்த இடத்துல டெலிபோர்ட் ஆக முடியாது, ஈவன் காட் ஃபார்மேஷன் கூட எனக்கு டெலிபோர்ட் பண்ண முடியாதுன்னு ஹீரோக்கு வந்து புரியுது. ஸோ ஹீரோ ஹீரோ வந்து புரிஞ்சு நான் முதல்ல ட்ரெஷர் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளேஸிங் அதுவும் ட்ரெஷர் கூட எனக்கு வந்து கிடையாது வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை தான் இருக்கும். இந்த இடத்தோட ஹாரர் ரொம்பவுமே கொடூரமாக இருக்குது அப்படின்னு ஹீரோக்கு வந்து புரியுது. ஸோ இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரில் வந்துருப்போம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்தா அது வந்து ஏலியன் ரேஸ் தானே அப்படின்னு இருக்க. இதை பார்த்தோன்னே எல்லாம் இருக்கானுங்க. ஸோ ஹீரோ டிரெக்ஷன் ஸ்கில் மூலியமாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இருக்கானு கிட்டத்தட்ட நிறைய பேர் காட் லெவல் இம்மார்டலாக வந்து இருக்கானு. கண்டிப்பாக இங்கே வந்து பிரச்சனை வந்து வரும் அப்படிங்கிறது ஹீரோக்கு வந்து புரிச்சு. அவனுக்குலாம் உடனே நீங்கள் போய் வந்து மெஜஸ்டிக் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, மற்ற எல்லாரையா கூட வாங்கடா அந்த ஃபாரினர் ரேஸை பிடிச்ச கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னு எல்லாருமே ஹீரோ கூட துரத்துறாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து புரிச்சு இதுக்கு மேலே வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் ஸ்டாரில் வந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்து நாங்கள் வந்து பறக்க ஆரம்பிக்க அவனுக்கிட்ட திருத்திட்டு வர ஆரம்பிச்சிடாங்க. ஸோ ஹீரோக்கு இந்த ஸ்பீடில் போனால் வந்து செட் ஆகுன்னு தெரிஞ்ச உடனே அவனோட விங்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இல்லை பறக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே இந்த இம்மோர்டல் எப்படி நம்மளை விட நம்ம ரிலீமில் இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே வந்து புரியல. ஏன்னா வந்து ஹீரோட சில்வர் விங் அந்த ட்ரெஷர் அந்த அளவுக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்து ஸோ கண்டிப்பாக இந்த ரேஸை பற்றின வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சாகணும். யாராக இருக்கும் இவங்களுக்கு என்ன டீட்டெயிலே தெரியல அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும். உடனே பார்விட்டா இந்த ரேஸை பற்றின டீட்டெயில் வேணும்னா டேட்டா பேஸ் இதை பற்றி சின்ன வார்த்தை கூட கிடையாது, டேட்டா பேஸில் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஹீரோக்கு புரிஞ்சு ஸோ இந்த ரூமர்ஸ் எல்லாமே வந்து உண்மைதான். இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் கூட வந்து உயிரோடு போகலை அது ஹீரோக்கு தெரியும். உடனே பார்விட்டா நீ ஒன்றும் கவலைப்படாரா, அந்த மாதிரி வந்து நம்ம வெனம் க்ளோன் அவன் மட்டும் வந்துட்டான் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம அடுத்த க்ளோனை செஞ்சிடலாம், நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றக்க ஹீரோ அடுத்தது நம்ம சாஸ்டிட்டி நம்ம மாஸ்டர் பார்க்க பார்த்தா அந்த இடத்துல வந்து வருவான். இந்த ரேஸ் பற்றி டீட்டெயில்ஸ்க்கு இந்த பக்கம் அவனுங்களா எக்காச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா ஒரு படையவே கூட்டு வந்து இறக்கியிருக்கானுங்க நம்ம ஹீரோ கூட அவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஹீரோ கூடு போகிறதுக்கு ரெடியாக அந்த இடத்துல இருக்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு விடாமல் ஒவ்வொரு இடத்துலேருந்து மாற்றி போயிட்டுருக்கான். இப்படியே போயிட்டுருக்கான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான பொசிஷன் வந்து எனக்கான சான்ஸ் வரும் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த இடத்துல ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கிங் கூ கேன் அப்படின்ற ஒரு வரும்போதே ஃபயர் கார்டு சோர்ஸ் கிறிஸ்டல் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரீ இருக்கும் பதிலா அந்த சின்ன ட்ரீ மேலே அந்த கார்டு கிறிஸ்டலை தூக்கி அடிக்க அந்த இடத்துல வந்து பயங்கரமான பிளஸ். அந்த மரம் அந்த பொண்ணு சீச்சியை கத்த ஆரம்பிச்சு அந்த இடத்துல திரும்ப என்ன எவனோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறான்ட்டு இந்த மிருகம் என்ன பண்ணுறது
பார்த்து அதனோட ஒரு கிளைவே பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிருக்கு. அந்த மிருகம் ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருக்கு. அந்த மரமும் ஒரு பக்கம் கத்துது. ஒரு கட்டத்தில் அவனும் ரொம்ப ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலும் எக்கச்சக்க இலை விடுது. அந்த கலையை கஷ்டப்பட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்து உடச்சிட்றான். ஒட்டச்சு அடுத்த செகண்ட் அந்த கரணி மூஞ்சினுக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை மறை வச்சு அங்கேருந்து தப்பிச்சு ஸ்பேஷியல் போர்ட்டல் தப்பிச்சு போயிட்டு இருக்க. என்னதான் வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணி தப்பிச்சாலும் ஸோ இந்த மரம் அவனை போர்ட்டலுக்குள்ளேருந்து தக்காளி இழுத்து வெளியே அடிக்கும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல எக்கச்சக்க இலை பறக்க ஒரு இலை நம்ம ஹீரோ கரெக்டாக மாட்டிட தக்காளி தட்டி தூக்கிட்டு ஹீரோ அங்கேருந்து சிட்டா பறந்துருவாங்க. சேர்த்துல அந்த மரம் திரும்பவும் அந்த ஏலியன் அட்டாக் பண்ணுறச்சு அப்படின்னு காத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ அடுத்த செகண்ட் அங்கே ஏன்டா நான் இருப்பேன்ட்டு சிட்டா பறந்து டெலபோர்ட் ஆகிட்டு வந்திருப்பேன். இதை பார்த்தா பார்பிட்டவும் ஃபைனலாக நமக்கு மெட்டீரியல் கிடச்சிச்சு. அந்த க்ளோன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போதும் லுப்புங்க அப்படின்னு இருக்க. இந்த பக்கம் வந்து திடீர்னு வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டு வந்து நின்றுட்டான். ஸோ என்னடா அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோக்கு எல்லாருமே வந்து லைக் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. அடுத்த எபிசோடுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுங்கத்தையும் சொல்லிட்டு போங்க. ஓகே பாய் பாய். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், பிடிடிஹெச் என்னடா விஷயம்னு கேட்டிங்கன்னா, பிடிடிஹெச்சும் சரி ஷேலோ ஸ்டாரும் சரி. ஃபஸ்ட் நான் பிடிடிஹெச் பற்றி நான் சொல்லிடுறேன். பிடிடிஹெச்சை பொறுத்தவரை இப்போ தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹிந்தி யூடியூபர் பார்த்தீங்கன்னா வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிங்கோயால் போட்டோன்னே வாங்கியிருக்காரு. ஸோ ரிலீஸ் ஆன அன்றைக்கே ஒரு 6 மணிக்கு உட்காந்து தலைவர் அப்லோட் பண்ணிருக்காப்புல. பட் என்ன விஷயம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்து அடிச்சிட்டானுங்களாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஆரப்போட தான் போகணும். ஃபஸ்ட் எபிசோட் போட எந்த கண்டென்ட் பெருசாக கிடையாது. ஸோ நம்ம ஷேலோ ஸ்டாரை எடுத்துகிட்டு போயிடலாம். ஷேலோ ஸ்டார் முடித்தோடனே உங்களுக்கு நான் வந்து பிடிடிஹெச் போட்டுறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த எபிசோடில் ஹீரோவோட 3வது லெஜெண்டரி க்ளோன், அந்த க்ளோன் பார்த்தா வந்து வரப்போகுது. யாரெல்லாம் அதை வர சீனுக்காக வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டு சொல்லிட்டு போங்க. ஓகே பை பை. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க.